லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் எஸ்பியின் பாடலை மூச்சு விடாமல் பாடி அரங்கத்தை ஆட்டம் காண வைத்த போட்டியாளர்கள். இந்த வாரம் நடைபெறும் சரிகமபா நிகழ்ச்சியில் எஸ்பிபியின் பாடலை அப்படியே மூச்சு விடாமல் சிறுமி ஒருவர் பாடியிருக்கின்றார். அரங்கத்தை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது இந்த சிறுமியின் குரல். இதற்கான காணொளி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றன. பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமபா நிகழ்ச்சி தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது. இசை நிகழ்ச்சிகளில் இது முதன்மையான இசை நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. போட்டியாளர்கள் தங்களின் சிறப்பான பாடல்களை திறமையாக பாடி வருகின்றார்கள். தங்கள் இயலுமான பயிற்சியை பெற்று அவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது பலரின் உள்ளங்களையும் அது கவர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் பல மக்களுக்கு பிடித்த சுவாரஸ்யமான பாடல்களையும் கருத்துக்களையும் அந்த மக்களுக்கு மத்தியில் விதைக்கும் வண்ணம் இந்த பாடல் போட்டியில் பல போட்டியாளர்கள் பாடல்களை தெரிவு செய்வதாக கூறப்படுகின்றது. சுவாரஸ்யமான சுற்றுக்களை கொடுக்கும் சரிகமபா இந்த வாரம் செலிப்ரேட்டிங் லீஜண்ட் ரவுண்ட் சுற்றை வழங்கியிருக்கின்றது. இதில் பல இசை அமைப்பாளர்கள் மற்றும் பாடல்களின் பாடல்களை போட்டியாளர்கள் தங்கள் வயதுக்கு மேலதிகமாக சிறப்பாக பாடி வருகின்றார்கள். சிறுவயதில் இவ்வாறு இந்த பாடலை பாட முடியுமா என்று கேட்டால் தற்பொழுது பிரபல பாடல்களாக இருப்பவர்கள், அதிலும் விசேடமாக நடுவர்கள், அது எவ்வாறு சாத்தியப்படும் என்று அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த சிறுவர்கள் திறமையாக பாடி வருவதால் அவர்கள் பாராட்டுக்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்படித்தான் இந்த வாரம் பல போட்டியாளர்கள் சிறப்பாக பாடி அசத்தி வருகின்றார்கள். இவர் எஸ்பியின் பாடலான மண்ணில் இந்த காதல் அன்றி பாடலை மூச்சு விடாமல் பாடி நடுவர்களின் உள்ளங்களை வசீகரித்திருக்கின்றார். இதற்கான காணொளி தற்பொழுது இணையதளங்களில் பரவி வைரலாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்றன. இதற்கிடையில் திவினேஷும் கடுமையான ஒரு சங்கீத நுட்பமிக்க பாடலை பாடியிருப்பதாகவும் அந்த பாடல் பலருக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றது என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் வாரத்துக்கு வாரம் திவினேஷ் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை பெற்று வருவது பலராலும் வியந்து பார்க்கப்படும் ஒரு சம்பவமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.